மகாபாரத கதையின் தொடர்ச்சி உங்களுக்காக. ஆசையோடு அவளை அணுகினான். அழகியே, நீ யார்? உனக்கு மனமாகிவிட்டதா? கண்ணி என்றால் என்னை மணந்து கொள்வாயா? என்னை விட ஒரு சிறந்த அரசனை நீ அடைய முடியாது. என்ன சொல்கிறாய் என்று மனம் திறந்து கேட்டான். சந்தனு அவ்வாறு கேட்டவுடனே அவள் நாணமுற்று சிறிது ஒதுங்கினாள். எனினும் பதில் கூற விரும்பினாள். அரசே, நான் கண்ணியே. தங்களை மணந்து கொள்ள எனக்கு விருப்பமே. எனினும் ஓர் உறுதிமொழியை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்றாள் கங்காதேவி. அவள் தன்னை மணக்க விருப்பம் தெரிவித்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சந்தனு, என் உயிர், என் நாடு எல்லாமே உனக்கு உரிமையாக்குவேன். என்ன உறுதிமொழி வேண்டும்? உடனே சத்தியம் செய்கிறேன் என்றான். அரசே, தாங்கள் உள்ளம் நடுங்குமாறு நான் என்ன செய்தாலும் தாங்கள் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். எதிர்த்து தடை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் நான் மானிட பிறவியை மாற்றிக்கொண்டு உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று தன் கையை நீட்டினாள் கங்கை. மன்னன் அவள் கையில் அடித்து சத்தியம் செய்தான், அவ்வாறே நடந்து கொள்வதாக. பின்னர் வேத முறைப்படி அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இன்பமாக வாழ்ந்தனர். கங்கை கருவுற்றாள். சந்தனு மகிழ்வுற்றான். ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தை பலரும் காணும்படி ஆற்றில் எறிந்துவிட்டாள் கங்கை. சந்தனுவின் உடல் நடுங்கியது. மிகவும் வருந்தினான். ஆயினும் கொடுத்திருந்த உறுதிமொழியை எண்ணி ஒன்றும் கூறாமல் இருந்துவிட்டான். அதற்கு பின்னும் கங்கை 6 குழந்தைகளை பெற்றாள். 6 குழந்தைகளையும் ஆற்று நீரில் அமிழ்த்து விட்டாள். அரசன் அறா துயரத்தை அடக்கிக் கொண்டான். அவளை ஒன்றுமே கேட்கவில்லை. நகர மக்கள் நடுங்கி போனார்கள். ஒரு தாய் தான் பெற்ற மக்களை ஒன்றன் பின் ஒன்றாக தானே கொல்ல துணிவாளா? 7 குழந்தைகளை அவளால் எப்படி கொல்ல முடிந்தது? 8வது முறையும் கங்கை கருவுற்றாள். இந்த குழந்தையாவது உயிருடன் தப்புமா என்று ஏங்கினான் மன்னன். அவன் மனைவியின் இன்பத்தை விட மழலையின் இன்பத்துக்காகவே மிகவும் ஏங்கினான். 8வது குழந்தை பிறந்த தேதி அறிந்ததும் உடனே சென்று கங்கையின் கை தொடுவதற்கு முன் தன் கையில் தூக்கி கொண்டான். என் வம்சம் வளர வேண்டும், ஆகவே இந்த குழந்தையை கொல்லாதே. நீ கோபித்து கொண்டாலும் சரி, எனக்கு குழந்தை வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான் சந்தனு. 7 குழந்தைகளை கொன்றபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எனக்கு தந்திருக்கும் சத்திய வாக்கை மறந்து விட்டாயா என்று கேட்டாள் கங்கை. பெண்ணே, குழந்தைகளை ஏன் கொள்கிறாய்? என்ன காரணம் என்று கேட்டான் சந்தனு. கங்கை தன் கதையை கூற ஆரம்பித்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும். காணத் தவறாதீர்கள்.